கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, எப்பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் கூட பாருங்க, இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஆவலா இருக்கிறோம். எல்லாருக்குமே என்னன்னா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், மற்றவர்களுக்கு முன்பாக மேன்மையாய் காணப்படணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்குதான். அந்த ஆசை நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொன்னா, இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, ஒரு சில காரியங்கள் உண்டு. இந்த காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நீங்க தேவ சமூகத்தில் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனே உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட வேதாகமத்திலிருந்து யாத்ராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, மண்ணினாலே எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி சர்வாங்க தகன பலிகளையோ சமாதான பலிகளையோ எனக்கு நீங்க செலுத்தும் பொழுது, அப்பொழுதுதான் பண்ணுவேன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்துல வந்து உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். அப்ப பாருங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதா இருக்குது. என்னன்னு சொன்னா, மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை கட்டி. இப்போ பாருங்க, அந்த நாட்கள்ல பாருங்க, மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு பலிபீடத்தை கட்டுவாங்க. சின்ன பாவம் செஞ்சாங்கன்னா ஒரு அடைக்கலான் குருவியோ அல்லது புறாவையோ, அதை விட கொஞ்சம் பெரிய பாவங்கள், அது பெரிய பாவம் அப்படி செய்யும்போது என்ன பண்ணுவாங்க, புறா, ஆடு, மாடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த பாவத்துக்கு ஏற்ற பிரகாரமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, நமக்காக என்ன பண்ணாரு, எல்லாருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து அவரே என்ன பண்ணாரு, பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க, பலியா ஒப்பு கொடுத்ததுனால இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட ஆட்டையோ மாட்டையோ நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்பொழுது நம்ம என்ன பலி செலுத்தணும்னு சொன்னா, இந்த உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலிகளை நாம் என்ன பண்ணோம், தேவனுக்கு என்று செலுத்தக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் நம்மிடத்துல என்ன பண்றாரு, விரும்புகிறார். ஆகவேதான் சொல்றாரு, சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க ரொம்ப அழகா சொல்ல, ஸ்தோத்திர பலியுடன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்ப பாருங்க, நம்ம ஸ்தோத்திர பலி இடும் பொழுது தேவனை நம்ம என்ன பண்றோமா, மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் நம்மிடத்துல எந்த பலியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் தெரியுங்களா, ஸ்தோத்திர பலிகளை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, எல்லாவற்றிலும் என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்கள், இது என்ன பண்ணு, இதுவே தகும் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் எப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், தேவனுடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது. ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, நீங்க ஆதியாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, மனுஷனை உண்டாக்குனது எனக்கு என்ன பண்ணுது, மனஸ்தாபமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா பார்க்குறாரு, பூமி எல்லாவற்றையும் பார்க்குறாரு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, பாவம் செஞ்சு தங்க இஷ்டம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை பார்க்குறாரு. அதை சுற்றி பார்க்கும் பொழுது அதில் ஒரு மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா உத்தமனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் யாருன்னு சொன்னால் நோவா. இப்போ நோவா கிட்ட சொல்கிறாரு, எப்பா, நான் பூமியில் என்ன பண்ணேன், எல்லா மனுஷனுடைய அக்கிரமம் என்ன பண்ணுது, பூமியில் பெருகிச்சு, அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதுன்னு நான் பார்த்துட்டேன். ஆகவே நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இருக்கிற இந்த தேசத்தை நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதில் தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே நோவா என்ற மனிதன் எப்படி இருக்காரு, தேவனுக்கு உண்மையும் உத்தமமான ஒரு மனிதனாக இருக்கிறார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் என்ன பண்ணிச்சான், கிருபை கிடைத்ததுன்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டு சொல்றாரு, நான் என்ன பண்ண போறேன், இந்த பகுதியை அழிக்க போறேன். ஆகவே நீ என்ன பண்ணு, எல்லாருக்கும் என்ன பண்ணு, தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணு சொல்லுன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்றாரு. எல்லாருக்கும் என்ன பண்ணணும் சொல்றாரு. அவர் சொன்னா யாருமே என்ன பண்ணல, கீழ்ப்படுகிற மாதிரி தெரியல. தேசத்தை என்ன பண்ண போறேன், ஜலத்தினால நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன்னு சொல்றாரு. நீ என்ன பண்ணு, கொப்பேர் மரத்தினால ஒரு பேழை என்ன பண்ணு உண்டாக்கு. அது எப்படி இருக்கணும், அந்த நகலம், நீளம், ஆழம், உயரம் எல்லாவற்றும் என்ன பண்றாரு, ஆண்டவர் ரொம்ப அழகா என்ன பண்றாரு, ஒவ்வொரு காரியங்களையும் நோவாவுக்கு என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்குறாரு. நோவாவும் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து நோவாவும் என்ன பண்றாரு, பேழையை கட்டுறாரு. நோவா எல்லாருக்கும் போய் என்ன பண்றாரு, சொல்றாரு, பிரசங்கம் பண்றாரு. எவனும் என்ன பண்றல, கேட்குற மாதிரி தெரியல. கடைசியா பாக்குறாரு, ஒவ்வொருத்தையும் என்ன பண்ணு, ஜோடு ஜோடா எல்லா மிருகங்கள் என்ன பண்ணு,
எல்லாவற்றையும் என்ன பண்ண பேழைக்குள்ளே கொண்டு போய் சேர்த்துருன்னு சொல்கிறாரு. அதே போல் எல்லாவற்றையும் சேர்க்கிறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்குறாரு, யாரும் வர மாதிரி தெரியல. தேசத்தில் என்ன பண்ணுது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. அதன் பிறகு பாருங்க, கொஞ்சம் மழை அதிகமாக வர ஆரம்பிச்சதும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, நோவா எனக்கு என்ன பண்ணு தரான்னு சொல்லிட்டு கத்தும் பொழுது பாருங்க, தேவனே என்ன பண்ணுறாரு, நோவாவையும் அவங்க குடும்பத்தாரையும் அவங்க மாத்திரம் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவர்களை மாத்திரம் தேவன் என்ன பண்ணுறாரு, உள்ள அனுப்புறாரு. தேவன் என்ன பண்ணுறாரு, அந்த கதவை அடைச்சிட்டு அனுப்பிடுறாரு. பாருங்க, எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது இருக்கும் பொழுது நோவா மாத்திரம் தேவனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணாரு, கீழ்ப்படியக்கூடிய மகனாய், தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மகனாய் இருந்ததுனால நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் என்ன பண்ணாராம், காப்பாற்றினார். ஹல்லேலூயா. 40 நாட்கள் தேசத்துல மழை பெய்தது. 40 நாட்கள் மழை பெய்ததுல நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். இதை நோவா உடனே பாருங்க, என் தேவன் என்னையும் என் குடும்பத்தாரையும் காப்பாற்றினார் என்று சொல்லி நோவா என்ன பண்ணல, மௌனமா இருக்கவில்லை. உடனே என்ன பண்றாருன்னா, ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நோவா என்ன பண்றாருன்னு சொன்னா, தேவனுக்காக ஒரு பலி செலுத்துறார். ஹல்லேலூயா. ஒரு பலிப்பிடத்தை கட்டி தேவனுக்கு என்ன பண்றாரு, பலி செலுத்தக்கூடிய சுத்தமான மிருகங்களை கொண்டு வந்து என்ன பண்றாரு, தேவனுக்கு பலி செலுத்துறார். அதை தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து, ஹல்லேலூயா, அவருக்கு என்ன பண்ணார், உடன்படிக்கை செய்து கொள்றார். நோவா, இனிமே நான் என்ன பண்ண மாட்டேன், தேசத்துல மழையினால ஜனங்கள் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வானத்துல ஒரு வில்லை உண்டாக்கி, வானவில்லை உண்டாக்கி நோவாவுக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை கர்த்தர் என்ன பண்றாரு, ஏற்படுத்தி கொள்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்களா, எப்பொழுது தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தக்கூடியவனா இருக்க வேண்டும். நோவா தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த நாட்கள்ல எல்லாருமே மழையை பார்க்கலதான், நோவா கூட தான் மழையை பார்க்கல. ஆனா நோவா தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உடனே என்ன பண்றாருன்னு சொன்னா, பேழையை கட்ட ஆரம்பிக்கிற. என்ன ஆண்டவரே, மழை பெய்யும்னு சொல்றீங்க, மழையை நாங்க பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டு கொண்டுராம உடனே என்ன பண்றாருன்னா, பேழையை உண்டாக்கினார். ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் என்ன பண்ணாரு, காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அந்த காப்பாற்றுறது நிமித்தமாக உடனே தேவனுக்கு என்ன பண்றாரு, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மகனா இருக்கிறார். ஆகவேதான் நோவாவையும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கூட எப்பொழுது தெரியுமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரு, நீங்க அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது தேவன் உங்களுக்காக என்ன பண்ணுவார்னா, ஆசீர்வாதத்தை வைத்து அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல நம்ம ஆசீர்வதிக்கப்படணுன்ற ஒரு ஆசையோடு கூட இருக்கிறோம். நிறைய நேரத்துல நம்ம விரும்புகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா, நம்ம தேவனுடைய நாமத்தை சரியான விதத்துல என்ன பண்றது இல்லை, பிரஸ்தாபப்படுத்துவது கிடையாது. நீங்கள் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி பாருங்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பாருங்க, தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்க தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாமை அழைக்கிறாரு. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது சொல்ற, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் எல்லாவற்றையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன், ஆசீர்வதிகளை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு, ஆபிரகாமுக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்து என்ன பண்றாரு, ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமும் பாருங்க, எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் தேவன் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்து அப்படியே என்ன பண்றாரு, கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. கடந்து வருகிற நேரத்துல பாருங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது அவருடைய ஆஸ்தி பூமி தாங்க முடியாத அளவுக்கு தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவனை ஆசீர்வதிச்சாரு சொல்லிட்டு அப்படியே விட்டுருல. ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல தேவனை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு மகனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் அவருக்கு பலி செலுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை என்ன பண்ணுவாங்களாம், சொல்லி வருவார்கள்.
தேவன் எதற்காக தெரியுமா அந்த நாவை நமக்கு கொடுத்தாரு? அவருடைய நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காகத்தான் இந்த நாவை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு நோவா பாருங்க, தேவன் தனக்கு செய்த நன்மைக்கு அதை மறக்காமல் உடனே என்ன பண்றாங்க, ஒரு பலிப்பிடத்தை கட்டி அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதே போல பாருங்க, ஆபிரகாமும் தேவன் தன்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற அந்த காரியங்களுக்கு என்ன பண்றாருன்னா உடனே ஒரு பலிப்பிடத்தை கட்டி தேவனை தொழுது கொள்ளக்கூடிய குடும்பத்தாராய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கூட நிறைய நேரங்கள்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தாத பொழுது உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படும். இந்த நாள்ல கூட அநேக நேரங்களில் தேவன் ஒருவேளை உங்களை ஆசீர்வதித்து வச்சிருப்பார். நீங்க கர்த்தரை தேடாம உங்க இஷ்டம் போன போக்குல வாழ்ந்து கொண்டு பாவத்திலையும் சாபத்திலையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா தேவன் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளாக இருந்து எடுத்துடுவார். கவனிச்சிங்களா? இன்றைக்கு கூட பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரா? அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிலைத்து காணப்பட வேண்டுமா? நீங்கள் எப்பொழுதும் அவருடைய நாமத்தை என்ன பண்ணுமா, பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை எப்பொழுதும் உயர்த்தி கொண்டே இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாய் நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ள கடந்து போய் கொண்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு பாருங்க, ஈசாக்கு கேராரூர்ல கூடியிருக்கிறார். அந்த இடத்துல பாருங்க பஞ்சம் உண்டாயிடுச்சு. உடனே எங்க அப்பா என்ன பண்ணாரு, அவருடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வரும் பொழுது, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சம் வரும்பொழுது எங்க போனாரு, எகிப்துக்கு போறார். அதே போல நாமளும் என்ன பண்ணலாம், எகிப்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளும் பொழுது உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு, இரவுல ஈசாக்குடைய சொப்பனத்துல வந்து பேசுறாரு, நீ என்ன பண்ணாத, எகிப்துக்கு போகாம இதே ஊர்ல என்ன பண்ண, குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, உடனே ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் கேராரூர்ல என்ன பண்ணாராம், குடியிருந்தாராம். ஹல்லேலூயா. அதே இடத்துல தேவன் அவரை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாம் இந்த நாட்கள்ல அந்த கிணறுகள் தூர்த்து போட்டிருந்தாங்க. அந்த கிணறுகள் தோண்டும் பொழுது என்ன பண்ணுச்சு, தண்ணி வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாருங்க, அங்க இருக்கிற வேலைக்கு அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க, அங்க பிரச்சனை பண்றாங்க. உடனே அதுக்கு ஏசேக்கு. ரெண்டாவதும் என்ன பண்றாங்க, கிணறு தோன்றாங்க, அதையும் என்ன பண்றாங்க, அடைச்சி போடுறாங்க, அதுக்கு சித்துனா. மூன்றாவது பாருங்க, ஒரு கிணறு தோன்றாங்க, எந்த ஒரு பிரச்சனையுமோ எந்த ஒரு வாக்குவாதமோ இடாத போது உடனே என்ன பண்றாங்க, அதுக்கு தேவன் ரெஹோபத்தை எனக்காக ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லி அந்த இடத்துல தேவனுக்கு நன்றி பலிகளை செலுத்துவதற்காக, தேவனுக்கு துதி பலிகளை செலுத்துவதற்காக ஒரு பலிப்பிடத்தை கட்டி அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம முற்பிதாக்கள் பார்த்தீங்களா, தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகள் கிடைக்கும் பொழுது, தங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடக்கும் பொழுது உடனே அவர்கள் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். பலிப்பிடங்களை கட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மேன்மைகள் வரும் பொழுது நாம் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் அவன் எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடியவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கும் துதி எப்பொழுதும் நம் வாயில இருக்கணும். ஆகவேதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி. இன்றைக்கு கூட அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாயில எப்பொழுதும் தேவனுடைய துதியை வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருங்கள். எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருங்கள். நீங்கள் அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நோவாவை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் தெரியுமா, அவர் பலிப்பிடத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடியவர் என்பதை தேவன் முன்னமே அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்ததுக்கு காரணம் தெரியுமா, ஆபிரகாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடியவர் என்பதற்காகத்தான். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்ததுக்கு காரணம் தெரியுமா, ஈசாக்கு தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடிய தான். இன்றைக்கு நீங்கள் கூட தொழுது கொள்வீர்கள் சொன்னால் உங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல கூட அப்பா இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கத்தாவே அப்பா அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு வாஞ்சியோடு கூட இருப்பாங்கப்பா. அவர்கள் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நீர் கிருபை தாங்க ராஜா. இன்னும் அநேக நன்மைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்து நீ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரே வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.